லவ் யூ அப்படிங்கிற விஷயம் வந்து லவ் மேக்ஸ் லைஃப் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல யார் யார் மேலலாம் லவ் காட்டலாம். அன்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப பியூரான ஒரு விஷயம். அது வந்து ஃபேமிலிக்குள்ள யார் யார்கிட்ட வேணாலும், இல்லைனா வந்து ஃபேமிலிக்கு வெளியில ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்லேயே ஆகட்டும், நம்மளுக்கான ரிலேட்டிவ் ஜோன்லேயே ஆகட்டும், எந்த ஜோன்லேயுமே அந்த லவ் அப்படிங்கிறது அழகான விஷயம் அப்படின்னும்போது, யுஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா, இது வந்து லவர்ஸ்க்கான டேன்னு சொல்றத விடவும், அது வந்து லவ்வை வெளிப்படுத்துகிற ஒரு ஒரு விதம். ஒரு 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 சூப்பரான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். நான் என்னோடது பையன்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு. அதில் வந்து என் பையன் வந்து என் குட்டி பையன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அந்த கிஃப்ட் கார்டு குடுக்குற மாரிலாம் வந்துட்டு நான் அந்த வீடியோ வந்து பண்ணியிருப்பேன். இது வருஷம் இங்க யுஎஸ்ஏல வந்து எலிமெண்டரி ஸ்கூல் லெவல், அதாவது ஒரு 5த், 6த் கிரேட் லெவல் வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட்டாவே குடுப்பாங்க. வேலண்டைன்ஸ் டே வரப்போகுதுன்னா 1 வீக் முன்னாடியே பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாரி வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு கார்டு குடுக்குற மாரி ப்ராஜெக்ட்டா இது வந்து ஆப்ஷனல் கூட நான் சொல்ல மாட்டேன். ஆப்வியஸா வந்து இது ஒரு ப்ராஜெக்ட்டாவே குடுத்து பண்ணணும் அப்டின்னும்போது, குழந்தைங்களுக்கு அவங்க லவ்வ ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ, மத்தவங்க கூடவோ, டீச்சர்ஸ் கூடவோ, இல்ல அவங்களுக்கான நெய்பர்ஸ் பக்கத்துல இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட, அவங்க கசின்ஸ் கூட, அப்பா அம்மா கூட, அப்பா அம்மா குழந்தைங்க கூட, சிஸ்டர்ஸ்குள்ள அவங்கெல்லாம் வந்து எல்லாருமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அந்த பாண்டிங்கை இன்னும் கொஞ்சம் ட்ரூவா அந்த லவ் வந்து வெளிப்படுத்தணும், இல்லை அப்ரிஷியேட் பண்ணணும், அந்த ஒரு ஹாப்பினஸை ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இடத்துல குழந்தைங்க அதை ஒரு ப்ராஜெக்டாகவே பண்ணும்போது சின்ன சின்ன கிஃப்ட் கார்ட்ஸ் அதுக்குன்னே விற்பாங்க. செட் ஆஃப் ஒரு 30 கார்ட்ஸு 40 கார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கிளாஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வைஸ் வந்து அவ்வளோ கார்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும். அவங்க அவங்க விருப்பப்பட்ட மற்ற டீச்சர்ஸ்க்கும் கொடுக்கலாம், மற்ற கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம். பட் ஆனால் அவங்க கிளாஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ இதுக்குன்னே கார்ட்ஸ் விற்கவும் செய்வாங்க. செட் ஆஃப் அவ்வளோ கார்ட்ஸ் வந்து குட்டி குட்டி கிரீட்டிங் கார்டு மாதிரி இருக்கும், சின்ன சின்ன கிஃப்ட் அதில் இருக்கும், டேட்டூஸ் இருக்கும், இல்லை பென்சில்ஸ், ஏதோ ஒரு கிஃப்ட் இதோ பொருளாக இருக்கலாம், கார்ட்ஸாக இருக்கலாம், சாக்லேட்ஸாக இருக்கலாம். பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 2-3 பேர் வந்து என் குட்டி பையன் இன்னொரு ஸ்கூல், இப்போ வேறு ஸ்கூல் மாறிட்டான், இன்னொரு ஸ்கூல் படிக்கும்போது பசங்க அவங்கவுங்களுக்கு கொடுக்கறத விட நான் வந்து பேரண்ட்ஸாக வந்து போய் அங்கே பிக்கப் பண்ணும்போது எனக்கு வந்து கார்லா அப்படின்னு ஒரு ஸ்பானிஷ் ஃப்ரெண்டு, இன்னொருத்தங்க வந்து அவங்க பேர் கூட மறந்துட்டு அவங்க. ஸோ அவங்க வந்து நாங்கள் பிக்கப் பண்ணும்போது பேசிகிட்டு இருப்போம், ஒருத்தர் இன்னைக்கு ஸ்கூல் லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க எனக்கு வந்து சாக்லேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சாக்லேட் ரேப் கூட நான் அப்படியே வச்சிருக்கேன், அந்த பாக்ஸ் அப்படியே. அவங்க வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, எல்லாரும் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்குவோம். ஆப்வியஸாக வந்து ஒருத்தர் பார்க்கும்போது இங்கே இந்தியா மாதிரி வெறும் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் மட்டும் கிடையாது. யாருக்கு அந்த லவ்வை சொல்லணும் அப்படின்னாலுமே ஒரு சிஸ்டர்ஸா, பிரதர்ஸா, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பா. இப்போ நான் பிக்கப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே ஸ்பானிஷ். அவங்களுக்கு வந்து எனக்கு தமிழ் தெரியும், அவங்களுக்கு தமிழ் தெரியாது. பட் ஆனால் ஆப்வியஸாக இந்தியன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும்போது டெய்லி போகும்போது ஹாய் அப்படிலாம் சொல்லிக்கணும் போது ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு 2 சாக்லேட் பாக்ஸ் வந்து 2 சிஸ்டர்ஸ் வந்து கொடுத்தாங்க. 2 பேருமே ஸ்பானிஷ் தான். அப்போ வந்து அது வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. நான் வந்து அவங்க பசங்களுக்கு சாக்லேட்ஸ்